ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் புதிய வரவாக முதலாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நடிகர் விஜயால் தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் காண போகின்றதா அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற போகின்றதா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற போகின்றதா என்பதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு விவாத பொருளாக மாறி உள்ளது. அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி பலமாக உள்ளது, அதிமுக தலைமையிலான கூட்டணி பலவீனமாக உள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி தொடர்ந்து தோல்வியை பதிவு செய்து வருகிறது. 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 66 இடங்கள் வெற்றி பெற்று பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக அமர்ந்துள்ளது. 10 ஆண்டுகள் வெற்றிக்கு பிறகு 2021 அதிமுக தோல்வியை சந்தித்து எதிர்க்கட்சியாக அமர்ந்து உள்ளது. ஆனால் அதன் பிறகு சந்தித்த தேர்தல் கூட அதிமுக படுதோல்வியை சந்தித்து வருகிறது. அதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாக்கு சதவீதம் என்பது 2021 திமுக வாங்கிய வாக்கு சதவீதம் 45.38%. அதாவது திமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி கூட்டணிகள் சேர்ந்து வாங்கிய வாக்கு சதவீதம். அதே போல அதிமுக கூட்டணி வாங்கிய சதவீதம் 39.71%. நாம் தமிழர் கட்சி 6.58% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 4.27% வாக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் மூன்றாவது அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சி காங்கிரஸ். 134 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திமுக முதல் இடத்திலும், 66 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அதிமுக இரண்டாவது இடத்திலும், 18 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் காங்கிரஸ் மூன்றாவது இடத்திலும் இருக்கின்றது. 4வது இடத்துல பாமக 21 இடங்களில் போட்டியிட்டு 23 இடங்களில் போட்டியிட்டு 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் 4வது இடத்தில் இருக்கின்றது. இதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலுடைய நிலவரம். இந்த நிலையில எப்படி 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது. மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓரணில் தமிழ்நாடு என்ற ஒரு பிரச்சாரத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையில் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டு மனுக்களை பெற்று அவருடைய விவரங்களை பெற்று, அதாவது திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களாக அவர்களை சேர்க்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார். ஏனென்றால் இந்த 2026 திமுக 2வது முறையாக வெற்றி பெற்றாக வேண்டும், 200 இடங்களில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக தீவிரமான தேர்தல் களப்பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் திமுக தேர்தல் வரலாற்றில் எந்த தேர்தலிலும் 200 இடங்களில் வெற்றி பெற்றது கிடையாது. 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. இந்த பின்னடைவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 200 இடங்கள் வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டும், தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு தீவிர களப்பணியில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக முக்கிய பிரமுகர்கள், திமுக கட்சி தொண்டர்கள் எல்லாரும் தீவிரமாக களப்பணி ஈடுபட்டு வராங்க. 234 சட்டமன்ற தொகுதியில திமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை என்கின்ற களப்பணிகளும் நடைபெற்று வருகிறது. திமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பதாக இல்லை, அந்த தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களே
நிறுத்துவதாக திமுக வந்து முடிவு செய்துள்ளது. இருந்தாலும் இது திமுகவுடைய தேர்தல் அஜெண்டா. அதிமுக வந்து எப்படியாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆக வேண்டும். 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த அதிமுக இதுவரையில தொடர்ந்து 2 முறை தோல்வியை சந்தித்த வரலாறு அதிமுகவுக்கு கிடையாது. திமுகவுக்கும் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. 2 கட்சிகளுமே மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கின்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் வாக்கு வங்கியை கொண்ட கட்சிகளாக உள்ளது. ஆனால் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அவ்வளவா வாக்கு வங்கி இல்லை. அதாவது அதிமுக அடுத்து பாமக ஓரளவுக்கு வாக்கு வங்கி வைத்துள்ளது. இருந்தாலும் அந்த பாமகவில் தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்டுள்ள அந்த கருத்து மோதல் பனிப்போர் காரணமாக அந்த கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் சோர்வடைந்து விட்டனர். இந்த தேர்தலில் பாமக சார்பாக போட்டியிடுவதற்கு விருப்பமனு தாக்கல் செய்வாங்களா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. எந்த கட்சியில பாமக இடம்பெற்றாலும் பாமக கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுப்பாங்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. கடந்த முறை 23 தொகுதிகளை வாங்கி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் அந்த மதிப்பு மரியாதை இந்த முறை பாமகவுக்கு எந்த கூட்டணியில் சென்றாலும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. ஏன்னா அந்த அளவுக்கு உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால அந்த கட்சி பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில எப்படி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாவேகா தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போகின்றது. அதனால தாவேகாவுக்கு வந்து குறைஞ்சது 12% வாக்குகள் இருப்பதாக களப்பணியில வந்து நமக்கு தெரிய வருகிறது. அதனால 12% வாக்குகள் என்பது அதிகமான வாக்கு தான், அது குறைந்தபட்ச வாக்கு கிடையாது. இன்னும் தேர்தலை சந்திக்கும் போது அது அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பதற்கு இரு கட்சி தலைமையும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தாவேகாவை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்து தேர்தலை சந்தித்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்ற நிலை உருவாகி உள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக தரவில்லை என்றால் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறும் பட்சத்தில் காங்கிரஸ் தாவேகாவை அணுகி காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி அமைய வாய்ப்புள்ளது. ஏனென்றால் விஜய் அவர்கள் இன்று வரையில கட்சி ஆரம்பித்த நாள் முதல் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாஜகவை விமர்சனம் செய்து வருகிறார், திமுகவை விமர்சனம் செய்து வருகிறார். ஆனால் மற்ற எந்த கட்சியும் தாவேகா தலைவர் விமர்சனம் செய்தது கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே விஜய் கட்சி ஆரம்பிக்கும் முன்பாகவே அதிமுகவுக்கு சாதகமாக செயல்பட்ட வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். 2011, 2016, 2014 நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு சாதகமாக நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கின்றது. அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்பாகவே அதிமுக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகா தலைவர் நடிகர் விஜயுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை விட தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு விருப்பம் தெரிவித்தார். ஆனால் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் தாவேகா அந்த தலைவர் மற்ற நிர்வாகிகள் வைத்த கோரிக்கை வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன கோரிக்கைனா, அந்த 234 தொகுதிகளில 118 தொகுதிகள் தாவேகாவுக்கு தர வேண்டும், 2.5 வருஷம் நாங்கள் முதலமைச்சர், 2.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சர் என்று ஆட்சியை வந்து பாதியாக பிரித்து, அதாவது 234 பாதி தொகுதிகள் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதிமுக வந்து பலம் வாய்ந்த கட்சி, தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் இருக்கின்ற கட்சி, செல்வாக்கு உள்ள கட்சி, 7 முறை ஆண்ட கட்சி. அந்த கட்சி எப்படி வந்து 118 தொகுதிகளை தாவேகாவுக்கு கொடுக்கும் என்பதை சற்று விஜய் அவர்கள் யோசித்து பார்த்து அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்க வேண்டும். ஒரு 20, 25, 30 அந்த தொகுதிகளை கேட்டிருந்தால் நிச்சயமாக தாவேகா அதிமுக தான் கூட்டணி அமைந்திருக்கும். பாஜக வந்து அதிமுகவால் கூட்டணி அமையாமல்
போயிருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ தாவேகா வந்து அந்த பேச்சுவார்த்தையில உடன்படலை. தாவேகா வைத்த கோரிக்கையை அதிமுக ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டது. அதனால அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது. இருந்தாலும் இந்த கூட்டணி தான் 2021ல் தேர்தல் சந்தித்து ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக எதிர்கட்சியாக வெற்றி பெற்றது, ஆட்சி இழந்தது. அதே நிலைமை 2026லும் ஏற்படலாம் என்ற அச்சம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அதிமுக தலைமையில் ஈடுபட்டுள்ள கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. அதனால எப்படியாவது தாவேகாவை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தாவேக தலைவர் நடிகர் விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகம் படம் நடித்து முடித்துள்ளார். அந்த படம் அடுத்த ஆண்டு ஜனவரி வாக்கில் திரையரங்கில் வந்து வெளியிடப்பட இருக்கின்றது. அந்த படம் திரையிடப்பட்ட பிறகு அவருடைய இறுதி முடிவு எடுக்கப்படும். நிச்சயமாக 90% தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால்தான் தாவேகாவால் 2026ல் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை தொடங்க முடியும். அதாவது 2011ஆம் ஆண்டு அதிமுக தேமுதிக எப்படி கூட்டணி அமைத்து தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சியாக வந்ததோ அதே போன்ற ஒரு நிலை 2026ல் தாவேகாவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாவேகாவும் நிறைய இடங்களை வெற்றி பெறும், பாஜகவும் நிறைய இடங்களை வெற்றி பெறும், அதிமுகவும் 8வது முறையாக ஆட்சியை கைப்பற்றும். தாவேகா அதிமுக பாஜகவில் இணைவதன் மூலம் உருவாகும். ஒருவேளை தாவேகா தலைமையில ஒரு சில கட்சி வைத்துக் கொண்டு கூட்டணி அமைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தால் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் அதிமுக தோல்வியை தழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை என்றால் இரண்டு கட்சிக்கும், அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்ற நிலையும் ஏற்படும். கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அது இன்னும் அடுத்த 6 மாதங்கள்ல திமுகவில் உள்ள காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் கேட்கும், கூட்டணி ஆட்சி கோரிக்கை முன்வைக்கும். அதன் பிறகுதான் கூட்டணியில் ஒப்பந்தம் சைன் போடுவாங்க. அதே போல வந்து பாஜகவிலையும் வந்து அதிக தொகுதியில் கேட்பாங்க, ஆட்சியிலும் அதிக பங்கு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ இரு திராவிட கட்சியும் 1967லேருந்து 2021 வரையில் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து வராங்க. ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லாமல் தனித்து ஆட்சி செய்து வராங்க. ஆனால் அந்த நிலை 2024 ஏற்படுமானா அது ஏற்பட வாய்ப்பு இல்லை. அப்படி ஏற்பட வேண்டுமென்றால் அதிமுக தனித்து களம் கண்டு தேர்தலை சந்தித்து 118 இடங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்கலாம். அதே போல் திமுக தனித்து தேர்தல் களம் கண்டு 112 இடத்துல வெற்றி பெற்றால் நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்கலாம். கூட்டணி கட்சிகளோடு நீங்கள் தேர்தலை சந்தித்து கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை பெற்று நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகும்போது கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 தேர்தல் அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த 2026 வெற்றி தோல்வியை நினைக்கக்கூடிய கட்சி தாவேகா என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தாவேகாவை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்து கொள்ள தீவிரமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எப்படியும் தாவேகாவுக்கு ஒரு 30 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு அதிமுக சம்மதிக்கலாம். ஜனநாயகம் படம் திரைக்கு வந்த பிறகு தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கூட்டணியில் சேர்வதா இல்லை தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திப்பதா என்பதை இறுதி முடிவு எடுப்பார். ஆனால் 90% தாவேகா இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எப்படியும் அதிமுக பாஜக தாவேகாவை விட மாட்டாங்க, கூட்டணியில் சேர்த்துப்பாங்க. அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு வந்து தயாராக இருக்கிறாங்க. அப்படி இல்லை என்றாலும் தாவேகாவை காங்கிரசுடன் இணைக்க காங்கிரஸ் முயற்சி வருகிறது. காங்கிரஸ் கட்சியை தாவேகாவுடன் இணைப்பதற்கு தாவேக நிர்வாகிகள் முயற்சி பண்றாங்க. எல்லா வகையிலும் திமுகவை
புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு உள்ளது. காங்கிரஸ் கட்சி வந்து வேற வழி இல்லாம தான் திமுகவுடன் பயணம் செய்யறாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியே ஒருவேளை திமுகவை புறக்கணிக்கலாம். காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணி அமையலாம். இல்லை என்றால் தாவேகா, அதிமுக, பாஜக கூட்டணி அமையலாம். ஆனால் திமுக வந்து பலவீனம் ஏற்பட போவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து நல்ல அனுபவசாலி அந்த கட்சியில இல்லை. அந்த அனுபவசாலி இருந்திருந்தால் அரசியலுடைய அந்த கள நிலவரம், நம்ம திராவிட கட்சியுடைய ஆட்சியோட வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து கட்சியை ஆரம்பித்த உடனே அதிமுக உங்களை அணுகிய போது உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நன்கு அறிந்து அதிமுகவில் தாவேக கூட்டணி வைத்து இருந்திருக்கும். ஆனால் அங்க சரியான ஒரு அரசியல் அனுபவசாலி இல்லாதன் காரணமாகத்தான் அதிமுகவிடம் அதாவது எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது 2.5 வருஷம் முதலமைச்சர் வந்து விஜய், 2 வருஷம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, 118 தாவேகா, 118 எடப்பாடி பழனிசாமி. இது வந்து நிச்சயமாக எந்த கட்சியாக இருந்தாலும் ஏற்று கொள்ள முடியாது. ஏன்னா தாவேகா முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து தேர்தல் சந்திக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வாக்கு சதவீதம் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு ஒரு வரவேற்பு இருக்கின்றது. அதற்கேற்ற வகையில தான் நீங்க சீட்டு கேட்கணும், ஆட்சியில பங்கு கேட்கணும். நீங்க வந்து உங்களுடைய வெர்லிகத் வீக்குன்னு சொல்லுவாங்க, நீங்க தாண்டி கேட்டதுனால தான் உங்களால கூட்டணி அமைக்க முடியல. தாவேகா வந்து 2026 நிச்சயமாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெற்று தேர்தல் சந்தித்தால் சட்டமன்றத்தில் தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 2031 நீங்க தாவேகா வந்து ஆட்சி கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது 2026 கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தால் வாக்கு சதவீதம் கூடும். சட்டமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை தொடங்குவீங்க. அதன் மூலம் பாத்தீங்கன்னாக்கா 2031 தாவேகா தலைமையில ஆட்சி அமையும் வாய்ப்பு இருக்கின்றது. அந்த இப்ப தாவேகா தலைவர் வந்து ஆட்சியில அதாவது ஆட்சியில் இல்லாம ஒரு அரசாக இல்லாம மாணவர்களுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். நீங்க 2026 தாவேகா ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த 20 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேகாவுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களுக்கு செய்கின்ற உதவியை பார்த்து மற்ற அனைத்து தொகுதி மக்களும் தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவியெல்லாம் வந்து அதாவது அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே தேர்தல் சந்திப்பது முன்பாகவே செய்யக்கூடிய தலைவர் நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்தால் எப்படி செய்ய போகிறார், எப்படி செய்வார் என்பதை அவர் நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தல் 2026 தேர்தல். ஸோ 2026 கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தால் ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா வெற்றி பெற்றால் 2031 தாவேகாவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னாக்கா அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, தற்போது முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த கிரேட் லீடர், கரிஸ்மா லீடர், மாஸ் லீடர் என்பதை மனதில் வைத்துத்தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அண்ணா முகத்தை பார்த்த உடனே உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டாங்க. கலைஞர் முகத்தை பார்த்த உடனே உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் பார்த்த உடனே இரட்டை சின்னத்தில் ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதா முகத்தை பார்த்து இரட்டை சின்னத்தில் ஓட்டு போட்டாங்க. இப்போ மு க ஸ்டாலின் அவர்களா உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடுறாங்க. அதாவது அந்த உருவத்துக்கு முகத்துக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து செல்வாக்கு உள்ளது. அதாவது யாரு கிரேட் லீடர், யார் மாஸ் லீடர், யார் கரிஸ்மா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா பிறகு அவர் வரிசையில அவங்களுக்கு நிகரான ஒரு கரிஸ்மா லீடர், கிரேட் லீடர், மாஸ் லீடர் யாருன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் தான். முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பிறகு தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால வந்து ஒரு கட்சியுடைய அந்த தலைவர் முகத்தை வைத்துதான் அந்த கட்சி வேட்பாளர்களுக்கும் அந்த கட்சி சின்னத்துக்கும் மக்கள் வாக்களித்து வருவது நடைமுறையாக இருந்து வருகிறது. அதனால தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக 2019 ஆண்டு முதல் தற்போது வரையில தோல்வி சந்திக்காத ஒரு கூட்டணி திமுக கூட்டணி. அண்ணா தலைமையில கூட திமுக தோல்வி சந்தித்தது, கலைஞர் தலைமையில திமுக தோல்வி சந்தித்தது, எம்ஜிஆர் தலைமையில
சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் வெற்றி. நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையில அதிமுக தோல்வி தழுவியது. அதேபோல ஜெயலலிதா தலைமையில சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் தோல்வி தழுவியது. கலைஞர் தலைமையில திமுக சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் தோல்வி தழுவியது. ஆனா 1967 இருந்து 2021 வரையில அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பிறகு தோல்வியை சந்திக்காத ஒரு கூட்டணினா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி திமுக கூட்டணி. சட்டமன்றத்திலும் வெற்றி, நாடாளுமன்றத்திலும் வெற்றி, உள்ளாட்சியிலும் வெற்றி, எல்லா தேர்தலிலும் வெற்றி. இந்த 2019 ஆண்டு முதல் வெற்றி. அப்படின்னா இதுக்கு முன்பாக இருந்த ஆளுமைகளை விட தற்போதுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அந்த ஆளுமை பாராட்டக்கூடிய வகையில் இருக்கின்றது என்பதை மாற்று கருத்து கிடையாது. இந்த திமுக செல்லக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தாவேகா. தாவேகா தமிழ்நாட்டில் தொடங்கப்படாமல் இருந்திருந்தால் 2026 திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். தாவேகா கட்சி தான் இப்போது திமுக வெற்றியை பறித்து அதிமுகவிடம் ஒப்படைக்க போகின்றது. ஏழை எளிய மக்கள் வாக்குகளை தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தான் பிரிக்க போகின்றார். அந்த வாக்குகளை பெற்றுதான் அதிமுக கொடுக்க போகின்றார். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரையில 2026 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தாவேகா இருக்க போகின்றது. அதனால தாவேகாவை எப்படியும் நயினா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், இல்லை என்றால் காங்கிரஸ் உடைய செல்லு பெருந்தகை, இந்த 3 கட்சிகளும் நிச்சயமாக விட மாட்டாங்க. அவங்க கட்சியில சேர்த்துப்பாங்க. அவரும் இந்த காங்கிரஸ், அதிமுக வேற எந்த போன்ற கட்சிகள் விமர்சனம் செய்வதே கிடையாது. அதனால நடிகர் விஜய் தான் 2026 ஐக்கானா இருக்க போறாரு. அதுக்கு நிகரா ஸ்டாலின் இருக்கிற மாற்று கருத்து கிடையாது. ஆனா என்ன இருந்தாலும் நடிகர் விஜய் தான் முடிவெடுக்க வேண்டும். நடிகர் விஜயும் இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிமுகவும் இந்த தேர்தலை நடிகர் விஜய் மூலமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாஜகவும் விஜய் மூலமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காங்கிரசும் விஜய் மூலமாக தேர்தலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 4 கட்சிகளும் ஒன்றை சேர்ந்து இணைந்து இந்த தேர்தலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். 2031 தாவேகா தலைமையில கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, தற்போது மு.க. ஸ்டாலின் பிறகு தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் தாவேகா தலைவர் நடிகர் விஜயை எதிர்கொள்ளும் அளவிற்கு ஆளுமை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதலமைச்சர் என்பது தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், அந்த பின்னணியில் இருந்து வந்தவர். அதனால விஜய் அரசியல் பின்னணி இல்லாமல் வந்துள்ளார். அதனால விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. விஜய் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருவெடுக்க உள்ளார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.